பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் ஊசி முனை இடம் கூட தர முடியாது என்று கௌரவாதிகள் சொல்ல, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனே தூதுவனாக வந்து எவ்வளவோ உபதேசங்களை கிருஷ்ணன் மட்டுமல்லாமல் சான்றோர்கள் எடுத்து கூறியும் அதை செவிமடுக்காத துரியோதனாதிகள் கடைசியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தையே காண்பித்தான். அப்படி இருந்தும் அவன் தனது முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இதற்கு மேல் இங்கு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்து நேராக உபப்ளாவ நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களிடம் போய் கூற வேண்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ராஜ்யம் தர தயாராக இல்லை. இனி இதற்கு முடிவு யுத்தமே. அப்போ நேரா குந்தியை பார்த்து தன்னுடைய மகனிடத்தில் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று பகவான் கிருஷ்ணன் குந்தியை சந்தித்தார். குந்தி சந்தித்த பொழுது குந்தி பாருங்க, சத்திரிய தர்மம் என்றால் என்ன என்பதனை மிக தெளிவாக விளக்கி கூறுகிறார். தர்மராஜன் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது மிக மிக இழிவான செயல். காட்டிற்கு சென்று பிச்சை எடுப்பேன் என்று ஒரு சத்திரிய தர்மத்தில் பிறந்தவன் சொல்கிறான் என்றால் அது மிகவும் இழுக்கான விஷயம். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சத்திரியனாக பிறந்திருப்பவனுக்கு தேச சேவையே இறைவனுடைய சேவையாகும். தனியாக இறைவனுடைய சேவை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியது இல்லை. நாம எந்த குலத்தில் எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கிறோமோ அதை தர்மத்தின்படி அனுஷ்டித்தாலே நிச்சயமாக இறைவனுடைய அன்புக்கு நாம் பாத்திரராகி விடுவோம். இதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் உண்டு. அதாவது துலாதாரன் என்கின்ற ஒரு வியாபாரி இருந்தார். அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வியாபாரத்தில் மிகுந்த நேர்மையாளன். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட மாட்டான். மேலே ஏதாவது அவனுக்கு லாபம் என்று வந்தால் அதில் தான தர்மங்களை செய்து கொண்டு அற்புதமாக வாழ்ந்து வந்தான். எப்படி அவனுடைய தர்மத்தை விடாது பரிபாலனம் செய்து வந்தானோ, ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டில் இறைவன் அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய தர்மத்தில் நீங்கள் நிலையாக இருந்தீர்களே ஆனால் இறைவனை மிக எளிதாக வசப்படுத்தி விடலாம் என்பது துலாதாரன் அந்த நிகழ்ச்சி மூலம் நாம் கண்டு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பாருங்க, பிக்ஷை எடுப்பேன் என்று தர்மராஜன் வாயிலிருந்து வருகிறது என்றால் அதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சத்திரிய தர்மத்தில் பிறந்த ஒருவனுடைய வாயிலே காட்டிற்கு சென்று பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்றான்னா அவனை நம்பி இருக்கக்கூடிய பிரஜைகளினுடைய நிலைமை என்ன கொஞ்சம் நினைச்சுப்பார். ராஜ்யம் பரிபாலனம் செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், அவனை நம்பி இருக்கக்கூடிய பிரஜைகளை காக்க வேண்டும். இது அல்லவா தன்னுடைய தாய் தந்தையருக்கு அவன் செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, பாருங்க, முதலில் இந்த சொத்து அவர்களுடையது அல்ல, பிதரார்ஜித சொத்து. வழி வழியாக நமக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை, அந்த சொத்தினை முதலில் காப்பாற்றிக் கொள்ள சொல்லுங்கள். இது பிச்சை வேண்டி பெற வேண்டிய சொத்து அல்லாது. நியாயமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை இப்பொழுது கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமான நிலைமை வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அது மட்டும் எப்பொழுது பகடை ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாலோ, அந்த பகடை ஆட்டத்திற்கு சென்றானோ அப்பவே பாருங்க தன்னுடைய அனைத்தையும் விட்டான் தர்மராஜன். இப்போ பழையதை பேசி பிரயோஜனம் இல்லை. நடந்தது நடந்தேறிவிட்டது.
இப்பொழுதாவது எழுந்து நில். உன்னுடைய சாம்ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்கு என்ன உபாயம் உண்டோ அதை செய். அது மட்டுமல்ல, பாருங்க, உங்களுக்கு தாயாக இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா? 5 மக்களை பெற்றும், 5ம் சாமானியம் அல்ல, சூரர்கள், தேவதைகள், 5 குழந்தைகளை பெற்றும் பாருங்க, இன்று இன்னொரு வீட்டில் என்ன சொல்லுது, பிண்டம் சாப்பிடுகிறேன்கிறார். அவங்க என்ன போடுறாங்களோ அதை சாப்பிடக்கூடிய இடைநிலையில் ஒரு தாய் இருக்கிறாள். இதை முதலில் நினைவு கொள்ள சொல்லுங்கள் அப்படிங்கிறார். 5 மக்கள் இருந்தாலும் அவர்களுடன் ஒரு தாய் இருக்கும் நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. கேட்டால், நாங்கள் காட்டிற்கு செல்வோம், கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டம் உனக்கு எதற்கு என்று கூறிவிடுவார்கள். ஆனால் அந்த தாயினுடைய மனது எவ்வளவு ரணத்தோடு இருக்கும் என்பதனை குந்தி பகவான் கிருஷ்ணனிடம் பலவாறு புலம்புகிறாள். அது மட்டுமல்ல, பாருங்க, ஒருவேளை என்னுடைய மனதை நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும், குஷி கொடுப்பத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் சரி, தாய்க்கும் தந்தைகளுக்கும் குஷி கொடுப்பவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. நீங்கள் எதை நினைத்தாலும் மன்னித்து விடு மிருத்து சுபாவத்தை உடையவர்களாக இருப்பதனால் சத்ருக்களுக்கு குஷி கொடுப்பவர்களாக, சந்தோஷம் கொடுப்பவர்களாக, என்ன கேட்டாலும் தர்மராஜன் தந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் புடுங்கிக் கொண்டு பாருங்க, அதையே பிச்சை எடுக்கும் நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் இன்னும் இல்லாமல், இன்றும் ராஜ்யத்தை பாருங்க, ஏதாவது கொடுக்க முடியுமா, 5 கிராமங்களையாவது குடிக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நான் என்ன சொல்வேன் கேவலமான உன்னுடைய நிலைக்கு அப்படின்னு சொல்றேன். அது மட்டுமல்ல, மிருதுவாக இருப்பது எந்த காரணத்திலும் தப்பு. ஏன்னா ராஜ்யத்தை ஆளக்கூடிய சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுக்கு மிருது சுபாவம் என்பது மிகவும் எதிரானது. எல்லாரையும் மன்னித்து மன்னித்து நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக குற்றங்கள் தான் மடிமே தவிர அந்த நாட்டில் உங்களையே நம்பி இருக்கக்கூடிய நல்லவர்களை உங்களால் காக்க முடியாது. பாருங்க, அது மட்டுமல்ல, நீ ராஜ்ய பரிபாலனை செய்யவில்லை என்றால், நீ மட்டுமல்ல, உன்னுடைய தாய் தந்தையர் மட்டுமல்ல, உன்னை நம்பி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் அவர்களும் நரகத்திற்கு சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. பாருங்க, நாம நல்லபடியா ராஜ்யத்தை செய்து அந்த பிரஜைகளை காப்பாற்றி அந்த தான தர்மங்களை செய்யும் போது பாருங்க, பாவம் செய்த நம்மளுடைய மூதாதையர்கள் பாருங்க, அவங்க நிச்சயமாக அவர்களுடைய நரகத்திலிருந்து கடை தேர பல வழிகள் இருக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கு ஒரு அற்புதமான கதையை மேற்கோள் காட்டுகிறாள் குந்தி. விதுலா என்பவள் இருந்தாள். அவள் யார் அப்படின்னா, யசஸ்வினி அப்படின்னா மிக அழகானவள். அது மட்டுமல்ல, கோபமுடையவள். எந்த நேரத்தில் கோபம் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் கோபம் வருகின்ற சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவள். அது நல்ல குலத்தை சேர்ந்தவள். சத்திரிய தர்மத்தை பரிபாலனம் செய்பவள். ராஜ்ய சபையில் பாருங்க, அவ சர்ச்சை என்னன்னா, விதுலா செய்தது சரியா அப்படின்னு எல்லாருடைய ராஜ்ய சபையிலையும் விதுலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது அப்படின்னா, தன்னுடைய மகன் யுத்தத்திற்கு சென்று தோற்றுவிட்டு, அதாவது சிந்துராஜனிடம் தோற்றுவிட்டு உடனே வந்து என்ன சொல்லுது, தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ யுத்தம் செய்தோமே, தன்னால் வெல்ல முடியவில்லையே என்கின்ற ஆதங்கம் சிறிதும் இன்றி தூங்கிக் கொண்டிருக்கின்ற மகனை பார்த்து தாய் சொல்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு திட்ட வேண்டுமோ அவ்வளவு திட்டுகிறாள் தன்னுடைய மகனை. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மகனாக இருக்கிறாயே, கெட்ட மகனே, நீ எப்படி பிறந்தாய்? எனக்கா என்னுடைய கணவனுக்கு பிறந்தவனா? நீ சத்திரிய வம்சத்தில் பிறந்தவனுக்கு இப்படி ஒரு புத்தி எப்படி வந்தது? யுத்தத்தில் சென்று போராடி அங்கு
செத்து போனாலும் அது சத்திரிய தர்மத்தில் சிறந்தவன் என்று மார்த்தட்டிக் கொள்வேன். இப்பொழுது பயந்து ஓடி வந்து இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்று தன்னுடைய மகனை திட்டிக் கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, பாருங்க, சத்துருகளுக்கு உன்னுடைய செயல் மிகவும் குஷியானது. ஒரு கத்தியை தூக்கிவிட்டால் ஓடி ஒளிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கொஞ்சமாவது சத்திரியனாக இருந்தால் கோபம் என்பது வந்தே தீர வேண்டும். சத்திரியர்கள் எதிர்த்து வருகிறார்கள் போருக்கு, அப்பவும் சாந்தி சாந்தி அப்படின்னு நின்று கொண்டு சொல்லி கொண்டிருந்தால் அவன் எப்படி ஒரு சத்திரியனாக இருக்க முடியும்? பாருங்க, நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, நகுவம்சகன் அப்படின்னா இப்போ சொல்லுவாங்களே, ஆணுமற்ற பெண்ணுமற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனத்தை சேர்ந்தவனாக இருக்கிறாய். அது மட்டுமல்ல, நாம் வாழ்நாளில் இருக்கும் வரை ஏதாவது பாருங்க சாதிக்க வேண்டும். சாதிக்காமல் இப்பொழுதே சோம்பி கிடப்பதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்வதால். அதற்கு நீ சாவதே மேல் என்று தன்னுடைய மகனை பார்த்து தன்னுடைய தாய் கூறிக்கொண்டு இருக்கிறாள். பாருங்க, இது உனக்கு மட்டும் அவமானம் அல்ல, உன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் உன்னுடைய வம்சத்திற்கே அவமான சின்னமாக இருக்கிறாய் நீ. அதற்கு மகன் கூறுகிறான், எப்படியோ தப்பித்தாவது வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படு அப்படின்னு. மகனே, சின்ன சின்ன விஷயத்திற்கு தயவு செய்து திருப்திப்பட்டு விடாதே. தப்பித்து விட்டேன், நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அது மட்டுமல்ல, நீ ராஜன் ஆவதற்கு எந்த விதமான என்ன சொல்லுது தகுதியும் அற்றவன், அயோக்கியன் நீ. பயப்படுபவன் எப்படி ராஜனாக முடியும்? அது மட்டுமா? பாருங்க, 7 சின்ன சின்ன நதிகளை, சரி, அதை நிரப்புவது ரொம்ப கஷ்டம். கெட்ட மனிதர்களை குசிப்படுத்துவது அப்படிங்கிறது வாழ ரொம்ப ரொம்ப சுலபமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆண்மையற்றத்தனமாக பயந்து ஓடி ஒளிபவர்களை கண்டால் எதிரிகளுக்கு குஷிதானே வரும். ஆனால் இந்த மாதிரி மகனை பெற்றவர்களுக்கோ இதைவிட கேவலமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அது மட்டுமல்ல, பாருங்க, ஒவ்வொரு வம்சத்தில் வர்ணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் மிக சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிராமணனாக பிறந்தால் ஞானத்தில் உச்சத்தை தொடுபவனாக இருக்க வேண்டும். வைசியனாக பிறந்தால் எப்படி பணம் மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதே போல க்ஷத்திரியனாக பிறந்தால் எதிரிகள் எவர் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சண்டை செய்து தன்னுடைய பிரஜைகளை எவன் காக்கிறானோ அவன் சத்திரிய தர்மத்தில் இருப்பவன். பாருங்க, மாறாக நீ இதை பாய்ற்று பயந்து கொண்டிருந்தால் தெருவில் சுற்றுகிற நாய்க்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் சண்டை போடும் பொழுது பாம்பினுடைய விஷப்பல்லை நேராக சென்று பிடுங்கி அதனால் இறந்தாலும் பரவாயில்லை, அவன் உண்மையான சத்திரியன். ஓடி ஒளிந்து இப்பொழுது வந்து தூங்கிக் கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக சத்திரியனே இல்லை. எந்த காரணத்துக்கும் இந்த பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்றாங்களே, ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு எதற்கு வன்பு என்று வீட்டுக்குள் எவனாவது உறங்கிக் கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக சத்திரியன் ஆக மாட்டான். சத்திரியனுக்கு முக்கியமாக தேவைப்படுவது சாதனை. ஏன்னா இறந்தாலும் பரவாயில்லை, எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த வீரம் எவனுக்கு இல்லையோ அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்கு அருகதை அற்றவன். பாருங்க, ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்களே, வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் துணிந்து எதிர்த்து நிற்பவன் முதல் யார் இருக்கணும்னா சத்திரியனாக இருக்க வேண்டும். பாருங்க, கொஞ்சம் எதிர்ப்பது கஷ்டமாக இருந்தாலும் உலகத்தில் கஷ்டப்படாமல் எந்த ஒரு வெற்றியும் ஒருவனை வந்து சேராது. அது மட்டுமல்ல,
உடனே எதிரிகள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி செல்லாதே. இப்போ அதற்கு உபாயம் செய். எந்த நேரத்தில் எதிரியை அழிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய். ஒரு பருந்தானது சுற்றி கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் தனக்கு இரை கிடைக்கும், எந்த நேரத்தில் இறங்கி வந்தால் அந்த இரையை நாம் கவரலாம் என்று அவ்வளவு நேரம் உபாயம் செய்து சரியான நேரம் பார்த்து தன்னுடைய உணவை எப்படி ஒரு கருடன் எடுத்து கொள்ளுமோ அதுபோல சத்திரியன் விவேகம் இல்லாமல் நிச்சயமாக போர் புரிய செல்லக்கூடாது. உபாயம் செய்ய தொடங்கு அப்படின்னு பலவிதமான உபதேசங்களை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, வீரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சத்திரிய மகனை பார்த்து விதுலா என்கின்ற தாய் எவ்வளவு தூரம் உபதேசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை குந்தி பகவான் கிருஷ்ணனிடம் இதை போய் தர்மராஜனிடம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மேலும் என்னென்ன விஷயங்களை பகிர்கிறாள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.